வாழ்க வளமுடன். நான் சrinivasan கண்ணதாசன் வீட்டு கைமணத்துக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் தாங்க. இப்போ செட்டிநாடு பக்கம் கல்யாணம்னா கல்யாணம் அட்டன் பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும். இப்போ கல்யாணம்னா பாருங்கள், பாசிப்பயிரில் ஒரு ஈரல் வறுவல்னு ஒன்று பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. அதை நான் ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா வந்தது. அதை உங்களுக்காக இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். தேங்காய் அரைச்ச மிக்ஸி தான், அதனாலேயே அதில் போட்டுக்கிறேன். 3 மிளகாங்க, வரமிளகா, ஒரு 6 முந்திரி பருப்பு, பாருங்க, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, பாசிப்பயிர் ஊற வச்சது, ஒரு 150 கிராம் பாசிப்பயிர் ஊற வச்சது, இதெல்லாம் போட்டு இப்போ குறைன்னு அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் ரவா பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் ஒரு அவல் ஊற வச்சுருக்கேங்க, இதையும் போட்டுக்கலாம். போட்டு அவல் நல்லா அரைஞ்சிரும் உங்களுக்கு, ஏன்னா மெத்துன்னு வரத்துக்கு தான் அவல். இப்போ இதை போட்டு அரைச்சிடலாம். அரைச்சிக்கிட்டேன். இப்போ தேங்காய் ஒரு சின்ன மூடி, ஒரு மூடி தேங்காய் எடுத்துகிட்ருக்கேன். அதில் இதை போட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நீங்கள் முன்னாடியே உப்பு போடனாலும் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. நீங்கள் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. இதை கொஞ்சம் ஷேப் பண்ணிடுங்க. அப்படியே மொத்தையாக விட்டுறாதீங்க, கொஞ்சம் ஷேப் பண்ணி இப்படி விட்டுருங்க. எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் வெங்காயம் 3 வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் போட்டேன். இதோட இஞ்சி பூண்டு மசாலா 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலாவும் கொஞ்சம் மஞ்சத்தூளும், கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனும், மஞ்சத்தூள் கொஞ்சம். இப்போ இது கொஞ்சம் சுருள வதக்கணுங்க. இது பாருங்கள் எப்படி சுருண்டுருச்சு பாருங்கள். அந்த கலர் நல்லா ப்ரௌனாக மாறுற அளவுக்கு அந்த வெங்காயத்தை வதக்கலாம். இப்போ அது சுருண்டோன்னே தக்காளி 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் நான், பெரிய தக்காளியாக. நல்லா வதங்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ போட்டுடலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போடுங்க. இப்போ இது கொஞ்சம் சுருண்டட்டும். இப்போ வெந்துருச்சு. இது உடனே நீங்கள் எடுக்க முடியாது. பாருங்க, வெந்துருச்சுன்றது இப்படி வச்சு பார்த்தா ஒட்டாது கரண்டியில், அந்த மாதிரி தான் வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஆற விட்டுடலாம். நம்ம மற்றதெல்லாம் வெட்டி வச்சுட்டு பாருங்கள். இப்போ 2 இது எடுத்தேன் சூடாக. பாருங்கள், வெட்டும் போதே உங்களுக்கு தெரியும் அதோட சாஃப்ட்டு, ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. உங்களுக்கு அந்த மசாலா பொரியல் பண்ணும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது நல்லா சுருண்டுருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதில் 1 ஸ்பூன் மிளகு, சீரகம் 2ம் சேர்த்துங்க. இது போட்டுக்கலாம். வேக வச்ச ஈரல்னா அந்த பாசிப்பருப்பு ஈரல், இது பேர். இதை சேர்த்து கிளறிடலாங்க. இப்போ பாருங்கள், மசாலாவோட நல்லா கலந்துருச்சு. இது பீஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும். இது பீஸாக. ஆனால் நான் ரொம்ப எண்ணெய் ஊற்றலைங்க. வீட்டுக்கு பண்ணுறது சாப்பிட்ணுல்ல எல்லாரும். நம்ம வீட்டுக்கு பண்ணும்போது ரொம்ப எண்ணெயே ஊற்றாதீங்க. நான் ஊற்றுற மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா போதும், அதுலேயே பண்ணிடுங்க. அதே நீங்கள் யாராவது வந்தாங்கன்னு பண்ணிங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. அப்படி எண்ணெய் கீட்டு வந்தால் உங்களுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக தெரியும். இதில் கருவேப்பிலை கடைசியாக. இப்போ ஈரல் வறுவல் எப்படின்னு பார்த்தாங்க. டேஸ்ட் பிரமாதமாக இருக்குது, ரொம்ப நல்லா வந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. பாசிப்பயிறு மட்டும் நைட்டே ஊற போட்டிங்கன்னா காலையில் எடுத்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காய்கறி இல்லைன்னா கூட இது இருந்தால் போதும், பண்ணி எடுத்துக்கலாம். ரசம் வச்சு இதை வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ட்ரை பண்ணிவிட்டு கரெக்டாக எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாழ்க வளமுடன்.